சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். நீங்க தான் சொல்லணும், நானே சொல்ல முடியாது. இல்ல நல்ல எழுச்சியோட வந்திருக்கிறாங்க. 2 முறை தள்ளி வைக்கப்பட்ட மாநாடு. இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் வர இருக்கிறாங்க. இந்த ட்ரோன் நிகழ்ச்சி இருக்கு, அந்த புல்லட்ல பைக் DMK ரைடர்ஸ் தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அவங்களுடைய ஒரு வாகன பேரணி தலைவர் பாக்குறாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய இந்த புத்த கூடத்தையும் புகைப்பட கண்காட்சியும் தலைவர் திறந்து வைக்கிறாங்க. இப்பவே கிட்டத்தட்ட மாநாடு துவங்கின மாதிரி மிக எழுச்சியா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு சிஎம் ட்வீட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கும் சார்? மேற்கு மண்டலத்தில் தொடங்கிருக்கீங்க, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுல போட்டிருக்காங்க உங்களை. ஆமா, அதுக்கான பணிகளை மாநாடு முடிச்சுட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இளைஞர் இன்னைக்கு அந்த பணியை கொடுத்திருக்காங்க தலைவர். இன்னைக்கு நாளைக்கு வெற்றிகரமா நடத்தி காட்ட வேண்டியது மிகப்பெரிய ஒரு சவால். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டுடைய பெயரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு தான். இன்னும் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்புகள் ஒவ்வொன்றுமே இந்த ஒவ்வொரு உரிமை எப்படி பறிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து இதை மீட்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒன்றிய அரசை நம்ம அகற்றணும் அப்படிங்கறத ஒரே குறிக்கோள். அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். அனிதா அரங்கம்லாம் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னாங்க. எப்படி அவங்களுக்காக தங்க அனிதாவோட தொடர்ந்து நம்ம அவருடைய குடும்பத்தோட அனிதாவுடைய சட்ட போராட்டம் போது அங்க துணை நின்றோம். நீட் எதிர்ப்பு நம்முடைய மிகப்பெரிய ஒரு உரிமை, கல்வி உரிமை, அதை பறிச்சிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த நீட் தேர்வு கொண்டு மாணவர்கள் மருத்துவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மருத்துவ இதை பறிச்சிருக்கிறாங்க, உரிமையை பறிச்சிருக்கிறாங்க. எனக்கு தங்க அனிதா ஞாபகமாகவும் ஒரு தோரண வயல அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் அப்படின்ற ஒரு மாணவரும் இதே நீட் தேர்வுனால உயிரிழந்தாரு. அவர் பேர்லயும் வச்சிருக்கிறோம். சரி, நன்றி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் மாநில உரிமை மீட்பு மாநாடு குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.